அட என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் சாம்பார் சட்னின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த கும்பகோணம் கடப்பாவை செஞ்சு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓபன் பண்ணிட்டு இன்னும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல குட்டியா கட் பண்ணிருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கசகசா, பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 போல பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை வகைகள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சல், 3 கொத்து கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுமே ஓரளவுக்கு வதங்கி வந்தது 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும், அதுக்கப்புறமா திக்காயிரும். ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி. நல்ல சுடு சுடு இட்லியோட தாராளமா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.